அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் கருவேப்பிலை என்கிற மூலிகையினுடைய மகத்துவத்தை பார்த்தோம். அதை கொண்டு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எவ்வாறு நாம் தீர்வு காணலாம் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது அந்த மூலப்பொருட்கள் அத்தனையும் கொண்டு கருவேப்பிலை துவையலை எவ்வாறு செய்யலாம் என்பதை செய்முறையோடு பார்க்கலாம். அதற்காக முதலில் நாம் வாணலில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலையை வதக்கி கொள்ள வேண்டும். தூய்மையான நீரில் கழுவிக்கொண்ட கருவேப்பிலையை இப்பொழுது நல்லெண்ணெயில் விட்டு வதக்க வேண்டும். கருவேப்பிலையை ஏன் நாம் நல்லெண்ணெயில் விட்டு வதக்க வேண்டும் என்றால், கருவேப்பிலைக்கு பச்சை வாசனை தன்மை இருப்பதால் துவையலில் சுவைகள் கூடுதலாக இருக்க வேண்டி அதை நாம் நல்லெண்ணெயில் வதக்கிக் கொள்வது மிகவும் நன்று. நன்றாக வதங்கிய கருவேப்பிலையை இப்போது நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அதே வாணலில் நாம் உளுத்தம் பருப்பை 2 முதல் 3 டீஸ்பூன் விட்டு வறுக்க வேண்டும். இந்த கருவேப்பிலை துவையலில் நாம் ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக வறுக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பொருளும் பொன்னிறமாக வறுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆகையால் ஒன்றாக இடாமல் தனித்தனியாக விட்டு வறுத்து தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொன்னிறமாக வறுத்த உளுத்தம் பருப்பை இப்போது நாம் கருவேப்பிலையுடன் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சிறிது நல்லெண்ணெய் விட்டு கடலை பருப்பை நாம் வறுத்து கொள்ள வேண்டும். இரண்டு முதல் 3 டீஸ்பூன் போதுமானது. பொன்னிறமாக வறுத்துவிட்ட கடலை பருப்பை இப்போது நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது வாணலில் எண்ணெய் விடாமல் ஏற்கனவே அந்த எண்ணெய் பசை இருப்பதால் காய்ந்த மிளகாய் வற்றலை எண்ணிக்கையில் 5 முதல் 6 மிளகாய் போட்டு வறுக்க வேண்டும். காய்ந்த மிளகாய் வற்றல் பொன்னிறமாக வறுத்து விட்டபடியால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அதே வாணலில் எண்ணெய் விடாமல் நாம் 5 கிராம் அளவிற்கு புளி, தேவையான அளவிற்கு உப்பு, பெருங்காயம் இவை 3ஐயும் ஒன்றாக வறுக்க வேண்டும். உப்பு புளியை நாம் எப்போதும் சமையலில் வறுத்து பயன்படுத்தி வந்தோமானால் அவை மிகுந்த நன்மை தரும் உடலுக்கு. ஆகையால் இயன்றவரை நாம் புளியையும் உப்பையும் வறுத்தே பயன்படுத்த வேண்டும். இவை 3ம் நன்றாக வறுத்து விட்டபடியால் இப்போது அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, கருவேப்பிலை, உப்பு, புளி, மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயத்தூள் இவை அத்தனையும் நாம் ஒரு சேர நல்லெண்ணெய் விட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கொண்டுள்ளோம். தேவையான அளவுக்கு நீர் விட்டு இவ்வாறு துவையல் பதத்தில் அரைத்து வைத்துக் கொண்டுள்ளோம். இந்த துவையலுக்கு பல்வேறு வகையான சத்துக்கள் உள்ள ஒரு அற்புதமான துவையல். இந்த துவையலை இப்போது சிறிது வாணலில் நல்லெண்ணெய் விட்டு தாளிதம் செய்ய வேண்டும். அதற்காக 1 டீஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, ஏன் நாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தாமல் நல்லெண்ணெய் பயன்படுத்துகின்றோம் என்றால், உடலுக்கு தேவையான அத்தனை பலங்களையும் நல்லெண்ணெய் தருகின்றது. உடலுக்கு தேவையான வன்மை, அழகு மற்றும் உடல் குளிர்ச்சி,
கண்களுக்கு குளிர்ச்சியை தருகின்றது. கருவேப்பிலை ஒரு அற்புதமான மூலிகை பொருட்களாக இருப்பதாலும் நல்லெண்ணெயும் இரண்டும் சேர்ந்து மிக சிறந்த வேதியியல் வினை மாற்றத்தை செய்து பௌதீக ரசாயன முறைப்படி வயிற்றில் உள்ள பல்வேறு குற்றங்களை நீக்குகின்றது. வயிற்று பகுதியில் உள்ள புழுக்களை சாகடிக்கும். ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்களை சாகக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கறிவேப்பிலை என்பதால் கறிவேப்பிலை துவையலுக்கு நாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தாமல் நல்லெண்ணெயே பயன்படுத்துவது மிக சிறப்பு. வேண்டியவர்களுக்கும் நல்லெண்ணெயை இட்டு நாம் சாப்பிட கொடுக்கலாம். ஏனென்றால் நல்லெண்ணெய்க்கு மிகுந்த உடலில் உள்ள அத்தனை கழிவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். வாய் கொப்பளித்தலுக்கு நல்லெண்ணெயே மிக சிறப்பு. இதய பகுதியில் உள்ள கொழுப்புக்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நல்லெண்ணெய் என்பதால் நாம் நல்லெண்ணெயே பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நல்லெண்ணெய் காய்ந்து விட்டபடியால் கடுகை தேவையான அளவு இட்டு நாம் அதை தாளிதம் செய்ய வேண்டும்.